எலெக்ஷன் ரிசல்ட்டு பல பேருக்கு ஆப்பா அமையும்னு தெரியும். ஆனால் எங்களுக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஆப்பா அமைஞ்சிருச்சு. நேற்று நைட்டு ஹெவி காற்று. அதில் ஒரு தென்னை மரம் உடஞ்சி அப்படியே நம்ம மோட்டார் ரூம் மேலே விழுந்து 2 கம்பியும் அந்து போச்சு. ஸோ காலையில் நைட்லேருந்தே கரண்ட்டு கட்டு. நைட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் மரம் விழுந்துருச்சு. மழை கம்மி தான், ஆனால் பயங்கர காற்று. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் கரெக்டாக குருத்து வந்து தனியாக அடித்த வேகத்தில் குருத்து வந்து லைன் கம்பி மேலே அடித்து குருத்து உடஞ்சி விழுந்துருச்சு. லைன் கம்பி அந்து விழுந்துருச்சு. இந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டாக படுத்துக்குவோம் கட்டில் போட்டு. ஏன்னா வெயில் காலமாக இருக்குது, உள்ளே உருக்கமாக இருக்கும்ன்ட்டு இந்த இடத்துல தான் படுத்துருந்தோம். ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குங்க. காற்று வேகமாக வருதுன்னு எல்லாரையும் வேகமாக எழுப்பி கட்டிலெல்லாம் உள்ளே தூக்கிட்டு போயிட்டு பைக்கு மட்டும் எடுத்து நிறுத்தலான்னு கரெக்டாக நிறுத்திட்டு உள்ளே போகிறோம். சடன்னு சத்தம் கிடச்சி. சரி நம்ம அட்டை மலை தான் ஏதோ விழுந்துருச்சுன்னு நினச்சிட்டு எட்டி பார்த்தா மோட்டார் ரூம் மேலேயே விழுந்துருச்சு. மரம் வந்து நடுவில் கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சு. இந்த கொத்தி குறையா அரைச்ச மாதிரி இருந்துச்சு. வெட்டியரில் நினச்சிட்டே இருந்தோம். ஆனால் அது இந்த காற்றுக்கு தாங்க முடியாமல் விழுந்துச்சு. அந்த குருத்து தான் மெயினாக இன்றைக்கி கரண்ட்டு மேலே வந்தது. குருத்து மோட்டார் ரூமில் விழுந்துருச்சு. இன்னும் உள்ளே போய் மோட்டார் ரூம்லாம் பார்க்கல. எந்திரிச்சு நைட்டே பார்த்துட்டோம். எந்திரிச்சு வந்து பார்த்துக்கலாம், ஈரத்தில் எங்கேயும் போவேணாம் அப்படின்ட்டு போய் முதல்ல மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்தோம் 10:30. அப்போவே உடனே ஈபிக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க முடிஞ்சால் மெயின் மட்டும் ஆஃப் பண்ணுங்கள், நிறைய இடத்துல இப்படி தான் இருக்குது, எங்களுக்கு இங்கே சப்ளை நிற்கலனாங்க. நாங்கள் போயிட்டோம். வாங்க போய் மோட்டார் ரூம் பார்த்தலாம். நிறைய தேங்காய் எல்லாம் அடித்து வேகத்தில் விழுந்துருச்சு. பெருசாக டேமேஜ் இல்லை மோட்டார் ரூமு. அந்த தகரம் மட்டும் லேட்டாக இருக்குது. பின்னாடி வந்து செவுறு கொஞ்சம் இடிஞ்சிருக்கு. உள்ள மோட்டாரு அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா சுவிட்ச் போர்ட்லேருந்து எல்லாமே உள்ளதாக இருக்குது. கம்ப்ரஸர்லாம் இருக்குது. செவுறு மட்டும் அங்கங்கே உடஞ்சிருக்கு. செவுறு மட்டுமா? பிடிச்சிட்டு வேலை செஞ்சிடலாம். அப்புறம் மோட்டாருக்குள்ள வரல. நானும் மேலே உடஞ்சி எல்லாம் உள்ளே விழுந்துருக்குன்னு நினச்சேன். பாக்காட்டையும் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாங்க. ஏன்னா பாக்கு மரத்தில் வேரே கம்மியாக தான் இருக்கும். அடித்த காற்றுக்கு எத்தனை விழுந்துச்சுன்னு தெரியல. பெருசாக முன்னாடி எதுவும் இல்லை. போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே ஒரு மரம் சாஞ்சிருக்கு. நடுவுலையும் 2ஆக பொழந்துருச்சு. இது வந்து கரையோரமாகவே இருந்திருக்கு. இந்த ஒரு மரம் சாஞ்சிருக்கு. உள்ளே எத்தனைன்னு தெரியல. அங்கே ஒரு மரம் சாஞ்சிருக்கு பாருங்கள் பின்னாடி. அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் ஏதாச்சும் விழுந்துருக்கா என்னான்ட்டு. பெருசாக பாக்கு மரத்துக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது. அங்கங்கே அப்படியே சாஞ்சிட்ருக்கு. அங்கே ஒரு 3 மரம் சாஞ்சிட்ருக்கு. பாக்கு மரம் பெருசாக விழுவல. தென்னை மரம் தான் இப்படி பழி வாங்கிருச்சு. சரி நடக்கிறது நடந்து தான் ஆகும். இந்த அங்கே ஒரு மரம் பாருங்க குறுக்காலாம் சாஞ்சிட்ருக்கு. பயங்கர காற்று. என்ன கணிக்கவே முடியல. நம்மளே வாசல் நான் பார்த்துருப்பீங்களே, நாங்கள் படுத்திருந்தது ஒரு ஜஸ்ட்டு 3 நிமிஷம் தான். எடுத்துகிட்டு கடன்னு ஓடிட்டோம். ஒன்று இதில் டக்குன்னு 3 நிமிஷம் தான் விழுந்துருச்சு. இங்கே ஒரு மரம் பாருங்கள் சாஞ்சிகிட்ருக்கு கரெக்டாக. அது அப்படி போனதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. பரவாயில்ல, பெருசாக பார்க்க மரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தென்னை மரமே வயலுக்குள்ளெல்லாம் எதுவும் விழுவல. அந்த ஒரு மரம் தான் அப்படி விழுந்துருச்சு. கரெக்டாக அது மோட்டார் ரூம்லேயே விழுந்துருச்சு. விழுந்தது கொஞ்சம் தள்ளி விழுந்துருக்கலாம். இப்படி தொட்டி மேலே கூட விழுந்துருந்தா கூட நமக்கு பெருசாக பிரச்சனை தெரிஞ்சிருக்காது. இந்த அங்கே ஒரு மரம் விழுந்துருக்க மாட்டுக்கு. அதெல்லாம் காஞ்ச மரம்னு நினைக்கிறேன். அதனால தான் டக்குன்னு அப்படியே சாஞ்சிருக்கு. அங்கே ஒரு மரம் விழுந்துருக்கு. ஓகேங்க, ஈபியில் சொல்லிட்டோம். நைட்டே ஒரு 10:30க்கெலாம் ஃபோன் எடுத்துட்டாங்க. பரவாயில்ல, உண்மையிலுமே கவர்மெண்ட் சர்வீஸஸில் சில இது சூப்பராக பண்ணுறாங்க. ஈபிக்கு ஃபோன் பண்ணோம் 11 மணிக்குள்ளே எடுத்துட்டாங்க. போய் முடிஞ்சால் லைன் ஆஃப் பண்ணுங்கன்னாங்க. ஆனால் ஹெவியாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க அங்கேயே இது பண்ணிவிட்டு வீட்டுக்கு இந்த ஏரியாவுக்கே கரண்ட் வராத மாதிரி பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. காலையில் வந்துடுறோம் அப்படின்ட்டாங்க. நல்ல வேலை கம்பத்தில் விழுவில்லைங்க. விழுந்துருந்தா ஹெவி தான். ஸோ போய் கொஞ்சம் மட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் உங்கள் ஹெல்ப் பார்த்து ஜேசிபி விட்றதா என்னன்னு தெரில. கிணத்து மேலேயே கிடக்கல பார்த்தீங்களா. சரி போய் அந்த வேலையை பார்க்கலாம். நம்ம போய் கிணத்துல எவ்வளோ மரம் விழுந்துருக்கு. ஏன்னா ஆப்போசிட்லேருந்து தான் உடஞ்சி விழுந்துச்சு. அங்கே பாருங்கள், அங்கேருந்து உடஞ்சி விழுந்துச்சு. கொஞ்சம் இந்த மரம் தான், காஞ்ச மரம் தான். மேபி அதனால் கூட டக்குன்னு உடஞ்சிருக்கும் அடித்த காற்றுக்கு. மாடெல்லாம் வெளியே தான் கட்டி இருந்துச்சு. போய் பயந்துட்டு இந்த மாட்டு மேலே ஏதாச்சும் விழுந்துருமோன்ட்டு
இந்த மரம் ஆக்சுவலி நாங்கள் வெட்டலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்து காட்டுக்கு கொஞ்சம் மரம் பிரச்சனையாக இருந்துச்சு, அதையும் வெட்டிட்டு இதையும் வெட்டிடலாம் அப்படின்னு தான் இருந்தோம். நடுவில் கொஞ்சம் கரையான் இதெல்லாம் அரிச்சு தான் இருந்துச்சு, எங்களுக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. அதனால தான் மரம் டக்குன்னு இதாகிருச்சு. நேரம் பாருங்கள், வெட்டுற ஆளுமே எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் வரேன்னாங்க. அதுக்குள்ளே மரம் உடஞ்சிருச்சு. காற்று யார் அடிக்கணும்னு யார் கணிக்க முடியும்? இங்கேருந்து அந்த சைடு விழுந்துருச்சு. நல்ல வேலை கிணத்துக்குள்ளே விழுவாமல் இங்கேருந்து அங்கே விழுந்திருக்கேன். கொஞ்சம் மட்டையெல்லாம் நம்ம வெட்டி வச்சிட்டோம்னா ஜேசிபி தான் வர சொல்லான் இருக்கு. ஏன்னா இந்த சைடே விழுந்துருந்தா கூட நம்மளே தூக்கி இருக்கலாம். இப்போ அந்த சைடு விழுந்துருக்கு. அதனால் இல்லைன்னா அப்புறம் வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணி எடுக்கணும். ஏன்னா அங்கேருந்து இங்கே வரைக்கும் விழுந்துருச்சு. கரெக்டாக நான் கூட மோட்டார் ரூம்லாம் நல்லா அடிச்சிருக்கணும்னு நினச்சேன். பரவாயில்ல, தப்பிச்சிச்சு. என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. ஒவ்வொரு இதாக கிணறும் வேறு ஒரு படிக்கட்டு இல்லாத கிணறு, கல் அடுக்கின கிணறு. சரி, அப்புறம் ஈபியிலேருந்து வந்தால் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாங்க. எவ்வளோ பெரிய மரம். முன்னாடி மட்டும் துண்டடிச்சு விட்டா ஈபியில் வரவங்களுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம முன்னாடி மட்டும் துண்டடிச்சோம். ரிசல்ட்டுங்கனால மரம் வெட்டுறவங்களும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டாச்சு. லைன் கம்பி பாருங்கள், துணி காய போடுற கம்பி மேலேயே அருந்து விழுந்துருச்சு. கரெக்டாக 2 லைனு. நான் 4மே போயிருக்குன்னு நினச்சேன். 2 லைனே அருந்து விழுந்துருக்கு. ஈபியிலேருந்து வந்துட்டாங்கங்க. சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய இடத்துல இதே மாதிரி தான், நம்ம கம்பம் உடஞ்சி அது உடஞ்சி இது உடஞ்சி, அதனால் சேர லேட் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்திருக்காங்க. பக்கத்து காட்டுக்கும் நம்ம கம்பத்துக்கும் நடுவில் தானே உடஞ்சிருக்கு. அதனால் அங்கேருந்து தான் கட்டுவாங்க. ஸோ நம்மளதில் பியல, அவங்களதில் பிஞ்சு இருந்துச்சு. ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்க கட்டிடுறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ தூக்கி மட்டும் பிடிக்க சொல்லியிருக்காங்க. பாவம் ஈபியில் இருக்க அந்த லைன்மேன்லாம் ரொம்ப டென்ஷனில் இருந்தாங்க. ஏன்னா ஒரு வாரமாகவே அவங்களுக்கு தூக்கம் இல்லையா சரியாக. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், அங்கே இதாகிடுச்சு இங்கே இதாகிடுச்சின்னு சொன்னாங்க. ஃபைனலி இழுத்து கட்டிட்டாங்கங்க. முதல்ல போய் டிவியை போட்டு ரிசல்ட்டை பார்க்கணும். ஏன்னா ஃபோன்லேயே பார்த்து எனக்கு டென்ஷன் ஆனது தான் மிச்சம். மோட்டார் ரூம்லேயும் போயிட்டு எல்லாம் செக் பண்ணியாச்சு, கரண்ட்டு வந்துருச்சு. அப்புறம் போய் நம்ம மோட்டார் போட்டுவிட்டு தொட்டியை மட்டும் செக் பண்ணிடலாம். ஏன்னா வயலுக்கு தண்ணி எடுத்து விட்றோமோ இல்லையோ, டேங்க்குக்கு முக்கியமாக தண்ணி தேவைப்படுது. அதனால் மோட்டரும் எடுத்து விட்டாச்சு. அந்த தண்ணி ஊற்றுறத பார்த்தா தான் அப்புறம் சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. எலெக்ஷன் ரிசல்ட்டையும் பார்த்தாச்சுங்க. நான் எதிர்பார்த்தது தான். ஆனால் அந்த 2வது ப்ளேஸும் 3வது ப்ளேஸும் நான் எதிர்பார்க்கல. இது 2வது இடத்துலையும் அது மொதல் இடத்துலையும் வந்திருக்குன்னு நினச்சேன். இன்னொன்று, நாம் தமிழருக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி தான், அவங்க வாயாலே இந்த தடவை இது பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக சில பேரோட பேச்சுக்களை குறைச்சிருந்தா அவங்க கண்டிப்பாக குறிப்பிட்ட மாற்றம் பெற்றுக்கலாம். எனிவேஸ், எலெக்ஷன் ரிசல்ட்டும் முடிஞ்சிருச்சு, எங்களுக்கு கரண்ட்டும் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் எங்களுக்கு ரிசல்ட் டே போச்சு. நான் ஒன்று நினச்சேன், அது ஒன்று நடந்துருச்சு. ஸோ காத்தடிக்கிறப்ப எல்லாருமே சேஃபாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு.